இது சாதாரண மனிதனின் வாழ்க்கை அல்ல. அலூர் செட்டாரில் பிறந்தவர், எளிமையான குடும்பம், தாயார் மட்டும் 9 குழந்தைகளை வளர்க்கும் போராட்டம். இந்நிலையில் ராம்ஜி சிங்கல் ராயன் அவர்களின் வாழ்க்கை சோகமும் போராட்டமும் நிரம்பிய மாணவ நாட்களில் தொடங்கியது. தொடக்கத்தில் டெலி கம்யூனிகேஷனில் டெலி பிரிண்டர் மெக்கானிக் வேலை, ரேடியோ, மைக்ரோவேவ், தொலைத்தொடர்பு, all these became the foundation for his technical mastery. சுங்கை பெசி போன்ற மலைப்பகுதிகளில் ரேடியோ, டிவி, எஃப்எம், மைக்ரோவேவ் பராமரிப்பு, சபாங் விமான நிலையத்தில் ராடார் சிஸ்டம் மேம்பாடு, விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு சாதனங்கள், all these were handled with dedication and skill. பின்னர் மலேசியா முழுவதும் பயணம், கோப்டா கினபாலு, குசிங், லபுவான், மிரி போன்ற இடங்களில் 12 வருடங்கள் பணியாற்றினார். இந்த பயணத்தில் குழந்தைகள் கல்வி, பெண்கள் மேம்பாட்டு திட்டங்கள், சபா, சரவாக் போன்ற இடங்களில் ஆழமான ஆன்மீக வகுப்புகள், all these were conducted using his own time and money. அதே நேரத்தில் பொதுமக்கள் திட்டங்கள், ஆன்மீக அனுபவங்கள், தேவதூதர்களுடன் நேரடி சந்திப்பு, ஆன்மீக மாற்றம், all these transformed his life. அவரது வார இறுதிகள் சரவாக், லாவாஸ், லிம்பாங், சில சமயங்களில் புருனே வரை ஆன்மீக தேடலில் செலவானது. இந்த பயணத்தில் தன்னை அறிதல், விண்மீன் சக்திகளுடன் தொடர்பு, ஆன்மீக பிரச்சனைகளுக்கு தீர்வு, all these became his spiritual awakening. அவரது திறமைகள் பலர் வழிகாட்டலுக்காக அணுகத் தொடங்கினர். அற்புதங்கள் நிகழ்ந்தது. புனித நூல்கள், குரான், பைபிள் போன்றவற்றை ஆழமாக புரிந்து கொள்ளும் திறன் வளர்ந்தது. மத்திய கிழக்கு நாடுகளில் பணியாற்றிய அனுபவம் ஆன்மீக மையம் அமைப்பதற்கான திருப்புமுனை. ஒயிட் லைட் வெல்பீயிங் சென்டர், ஒரு ஆற்றல் நிறைந்த ஆன்மீக மையம், பல பிரார்த்தனைகளுக்கு பிறகு உருவானது. ஒவ்வொரு தடையும் கனவுகள், தேவதூதர் வழிகாட்டுதல், எண்ணற்ற மர்மங்கள், அற்புதங்கள். All these led to the creation of this center. உலகம் முழுவதும் இருந்து மக்கள் வந்து அவரது வழிகாட்டலில் ஆன்மீக விடுதலை பெற்றனர். All these became a testament to his service for mankind. வணக்கம், நான் தான் டாக்டர் ராம்ஜி சிங்கல் ராயன். இந்த இறை சக்தி மூலிமா மனிதனுக்கு செய்கிறதுக்காக இது கொடுத்த ஒரு சக்தி. இது தேவதி மூலிமா வந்தது. கனவுல விஷனில் அந்த மாதிரி வந்தது மூலிமா தான் இது நீங்கள் செய்ய சொன்னது. ஒரு கட்டத்தில் நான் ஏவியேஷன் ஃபீல்டில் இருந்தது. ஏவியேஷன்னா ஏர் டிராஃபிக் சிஸ்டம்ஸ் என்ஜினியர், ரேடா இன்ஜினியர், ஏவியானிக் ஸ்பெஷலிஸ்ட் இந்த யூனிவர்சிட்டி. இந்த மாதிரி ஒரு நிலையில் இருக்கிற நேரத்தில் தேவதையே கனவுல காட்டி எனக்கு இதை நீ செய்யணும் அப்படின்னு ஒரு கட்டாயமான ஒரு இது கொடுத்தவனை தான், இந்த கொமாண்ட் கொடுத்தனால தான், அதை ஃபாலோ பண்ணுறதுக்காக இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தனால எந்த டவுட்டும் இல்லாத அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஆரம்பம். ஏன்னா தேவதி உறுதியாக கொடுத்தாங்க. தட் மீன்ஸ் ஐ எம் வித் யூ, ஐ வில் பி அசிஸ்டிங் யூ அப்படின்ற ஒரு நிலை. அப்படி இருக்கிற நேரத்தில் தான் அந்த உறுதி ஏன்னா நான் இந்த ஃபீல் எனக்கு யாருமே, எந்த மாஸ்டர், எந்த குரு யாருமே இல்லாத ஒரு நிலை. ஏன்னா ஏவியேஷன், ஏர் டிராஃபிக் சிஸ்டம்ஸ், இந்த மாதிரி ஏவியேஷன் ஃபீல்டில் உள்ள ஒரு திடீர்னு ஒரு ஸ்பிரிச்சுவல் லைனில் வந்தால் அது கம்ப்ளீட்லி ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் இது. ஸோ அதனால் இதில் போய் உள்ளுக்கு உட்காரத்தில் எப்படி இதை போய் செய்ய போகிறேன்னு எனக்கு ஒரு பெரிய கிராஸ் ரோட் லைனில் வந்துடுச்சு. இந்த கிராஸ் ரோட் லைன்னா என்னென்னா, இது ஸ்விட்சிங் பண்ணுற நேரத்தில் எந்த நிலைக்கு நான் போக போகிறேன்னு எனக்கு தெரியல. ஸோ அப்போ தான் தேவதியை கூப்பிட்ற நேரத்தில் தான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய லைஃப்பில் அது ஏவியானிக் ஸ்பெஷலிஸ்ட் இந்த யூனிவர்சிட்டி. ஏவியானிக் ஸ்பெஷலிஸ்ட்னால் எல்லா ஃபீலும், ஏவியானிக்ஸ் ஃபீல்ட்னால் கம்யூனிகேஷன், ஏர் டிராஃபிக் சிஸ்டம்ஸ், ரேடா, எல்லா ஃபீல்ட்லேயும் எக்ஸ்பர்ட்டாக தான் வாய்ஸ் கம்யூனிகேஷன் ஸ்விட்சிங் சிஸ்டம்னா தான் இந்த இதை கொடுப்பாங்க, ஏவியானிக் ஸ்பெஷலிஸ்ட் இந்த யூனிவர்சிட்டி. நெக்ஸ்ட் ப்ரொஃபஸர்ஷிப். அந்த மாதிரி ஒரு நிலையில் எனக்கு தேவதி சொல்லிச்சு, உனக்கு இந்த ஃபீலை, இந்த இதை கொடுக்குறேன். இதனால் ஏழை மக்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, உதவி தேவைப்படுது. ஆத்மீக பிரச்சனையும் இருக்குது, உடல் ரீதி பிரச்சனையும் இருக்குது. இந்த 2 பிரச்சனையும் உனக்கு உதவியாக நான் இருப்பேன். நான் இருப்பேன்னு சொல்கிற நேரத்தில் தான் நாங்கள் அக்செப்ட் பண்ணோம். ஏன்னா இது
ஒரு புது ஃபீல்னா நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாத இடத்துல, நம்மளுக்கு எதுவுமே விளங்காத ஒரு இதில் எப்படி இதை போய் செய்ய போகிறன்றதுல தான் தேவதி ரொம்ப இது காட்டுறதுக்கு ஆரம்பிச்சு. இந்த உலகம் இருளாலும் ஒளியாலும் ஆனது. நம்மை சுற்றி சில நேரங்களில் எதிர்மறை சக்திகள் நம்மை பாதிக்க முயற்சிக்கின்றன. துயரம், பயம், மன அழுத்தம், தோல்வி, all these are the shadows of negative energies. ஆனால் நாம் மறந்துவிடக்கூடாத ஒன்று இருக்கிறது. நம்மை நேர்மறை சக்திகளால் நிரப்ப நம்மோடு இருப்பது தேவதூதர்கள். அவர்கள் கண்களுக்கு தெரியாமல் நம்மை சுற்றி எதிர்மறை சக்திகளை அகற்றி நம்மை ஒளியிலும் நம்பிக்கையிலும் நிறுத்துகிறார்கள். நாம் மனதில் நம்பிக்கை வைத்தால் நம்மை காக்கும் வலிமை தருகிறார்கள். நம்மை துயரத்திலிருந்து மீட்டெடுத்து நம் வாழ்வில் அமைதி, சந்தோஷம், வெற்றி கொண்டு வருகிறார்கள். நாம் அவர்களை அழைக்கும் போது நம்மை சுற்றியுள்ள எதிர்மறை சக்திகள் விலகும். நாம் ஒளிக்குள் வாழ் நம்மை தூய்மையாக்க அவர்கள் எப்போதும் நம்மோடு இருக்கிறார்கள். அதுக்கு முந்தியே இந்த 2010 தான் இது ஸ்டார்ட் பண்ணிச்சு. அப்போ தான் ரொம்ப அற்புதம்னா ரொம்ப மிஸ்டிக்கல், ரொம்ப அற்புதமாக தேவதி காட்டுறதுக்கு ஆரம்பிச்சு. ஒரு ஹாஸ்பிட்டலில் இறந்து போயிடுவான்றது கூட அதை காப்பாற்றிடுச்சு. நிறைய ரொம்ப அற்புதம். அவன் கண் பார்வை இல்லாதவன் கண் பார்வைலாம் கொடுக்குது. இன்னைக்கு ரொம்ப பேச முடியாதவன்னு பேச விட்டுருச்சு. இந்த மாதிரி ரொம்ப அற்புதம் காட்டுறதுக்கு ஆரம்பினோடு தான் எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. அந்த பாதையில் தான் அப்போ பிகினிங்கில் ஸ்டார்ட் பண்ணுற நேரத்தில் 2007 அப்போ ஏர்போர்ட் சிஸ்டம் மீறியில் வேலை செய்கிறேன். அந்த இடத்துல தான் எனக்கு அடிக்கடி என்னென்ன பிரச்சனை இருந்தாலும் அந்த ஈபான்காரவங்க, அந்த சரவாக்கில் உள்ளவங்க அடிக்கடி என்னை பார்ப்பாங்க. பார்த்துட்டு இது எப்படி செய்கிறது, அதை எப்படி செய்கிறது அப்படின்னு சொன்னால், இறைவனோட சக்தி மூலிமா எப்படியோ ஒரு இடத்துல அப்படியே எனக்கு உதவி வந்துருச்சு. அப்படி வந்தது தான். அந்த இடத்துல தான் ரொம்ப அதிகமான ஒரு நிலையை பார்த்தேன். ரொம்ப இப்போ எக்ஸாம்பிள் ஸ்பிரிச்சுவல்னால் ரொம்ப சின்னாங்கான விஷயம் அல்ல. எக்ஸாம்பிள் செய்வனை ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ சரவாக்கெல்லாம் செய்வனை ரொம்ப பிறந்த ஊர். அந்த ஊர்லேயே அவ்வளோ பிரமாதமாக அதை எடுத்து கொடுக்குது. இந்த தேவதி இதில் ஒரு 72 தேவதி இருக்குது. 72 அது கூடயே இருக்குது. ஆனால் 72 தான் மேக்ஸிமம் நான் பார்த்துருக்கிறது. அதில் ஒரு 22-24 எப்படி அதை கூப்பிட்றது, எப்படி அது கூட பேசுகிறது, இன்வோகேஷன் சொல்லுவோம், சப்ளிகேஷன் சொல்லுவாங்க இங்கிலீஷில். இது எல்லாம் எனக்கு கற்றுக் கொடுத்தது எல்லாம் இங்கிலீஷில் தான் ரொம்ப ஜாஸ்தியாக தேவதி பேசுகிறதுக்கு ஆரம்பம். ஏன்னா நான் தேவதி பேசுகிற நேரத்தில் இங்கிலீஷில் தான் ரொம்ப அதிகமாக கூப்பிடுவேன். அதனால் அது இங்கிலீஷில் தான் என்கிட்ட ரொம்ப அதிகமாக பேசும். அந்த மாதிரி ஒரு நிலையில் இருக்கிற நேரத்தில் தான் இது தேவதியே அஷூரன்ஸ் கொடுத்தது. அஷூரன்ஸ் தான் உறுதியாக கொடுத்தது. நான் இருக்கிற வரையும் உனக்கு எந்த பயமும் இல்லை. அந்த உறுதி கொடுத்தவங்க தான் அது இறைவனை கொடுக்குற மாதிரி தானே. அந்த மாதிரி நம்ம ரொம்ப சேவை செஞ்சால் தான் இது வரும். தேவதி சாதுமாக யாரையுமே உனக்கு சூஸ் பண்ணிவிட்டு வர்றதுக்கு அது வராது. ஏதோ ஒரு சேவை, மனித குலத்துக்குன்னு சேவை செஞ்சால் தான் அது வரும். அது இல்லைன்னா அது வரைய வராது. நேரத்தில் தான் நான் பிறந்தது ஃபாதர்லாம் இறந்துட்டாங்க. அப்போ அப்படி இருந்ததில் எங்கள் மாதருக்கு அவங்கெல்லாம் ஊருக்காரவங்க. ஃபாதரும் ஊருக்காரர் தான், மாதரும் ஊருக்காரவங்க தான். ஏதோ ஒரு அவங்களுக்கு ஒரு ஸ்பிரிட் பேசும். அப்படின்னா அம்மன் அவங்க நிலையில் பேசுவாங்க. மேபி எனக்கு சொல்கிறாங்க ஜெனரேஷனில் வந்ததுனால தான் அந்த குடும்பத்தோட லைனேஜ்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். அந்த லைனேஜ் மூலிமா ஏதோ இறைவன் இது எல்லாத்துக்கும் இந்த சோசன் ஒன்னு சொல்லுவோம் இல்லை இங்கிலீஷில், தேர்ந்தெடுத்தவங்க. அந்த மாதிரி ஏதோ இறைவனே தேர்ந்தெடுத்தது. ஏன்னா நான் சில இதை செய்கிறது என்னாலேயும் நம்ப முடியல. ஏன்னா நான் கடைசி போஸ்ட் டைரக்டர் ஆஃப் ஏஷியா பெசிபிக் ஃப்ளைங் ட்ரைனிங். இதெல்லாம் டைரக்டர்னு நம்பர் 1, போஸ்ட்லேயே நம்பர் 1. இந்த மாதிரி ஒரு நிலையில் போயிட்டு இன்றைக்கி இதை தூக்கி போட்டு எல்லாத்தையும் செய்கிறதுனா அது ரொம்ப அதிசயம். கோட் சுட்டோட தான் எங்கேயுமே ஷோஃபர் ட்ரிவன், பின்னால் தான் உட்காந்துருப்போம், டிரைவர் இருக்குது, எல்லாம் இருக்குது. அந்த மாதிரி ஒரு நிலையை தூக்கி போட்டுவிட்டு இந்த ஒரு நிலைக்கு செய்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி ஒரு நிலையில் இருக்கிற நேரத்தில் இறைவனே கனவுலேயே விஷன் காட்டி இந்த தேவதி வர நேரத்தில் தான் இதுதான் எனக்கு ஒரு 15 டைம்ஸ் காட்டினது. ஒரு பயங்கி விவசை இது எப்படி அந்த தேவதி இருக்கும்
என்றது வந்து இப்போ தான் நான் பார்க்குறதுக்கு ஆரம்பினேன். நல்லா பாருங்கள், இதான் இந்த தேவதி எப்படி இருக்குன்னு ஒரு சிம்பிள் ஒரு 15 வருஷம் காட்டுனுச்சு கனவுல. இப்படி தான் நான் இருப்பேன் அப்படின்றதுல தான் எனக்கு தெரியறதுக்கு ஆரம்பிச்சு. இப்படி தான் இருக்கும். அதோட வர அக்னி தேவதி வந்து ஒரு வருஷம் எனக்கு வந்து இது என்ன இதுன்னு எனக்கு இன்னும் விளங்கலை. அப்போ உட்காந்து தியானம் பண்ணுற நேரத்தில் ஒரே கிளீம்ஸில் ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் தான் அதை அப்படியே நேராக பார்த்தேன். நல்ல காலம் நான் டைரெக்டாக பார்த்துருந்தேன்னா நான் குருடாயிருவேன். ஏன்னா அதோட எனர்ஜி லெவல் ரொம்ப ரொம்ப ஹாய். அதை பார்க்க முடியாதுன்னு சொல்லிடுச்சு, இனி பார்க்க முடியாது. ஆனால் அந்த கிளீம்ஸில் பார்த்ததே அப்படியே பொத்துன்னு விழுந்துட்டேன். அந்த பேட்லேயே விழுந்துட்டேன். நல்ல காலம் பேட்டில் உட்காந்துருது. உட்காந்து தியானத்தில் உட்காந்து கூப்பிட்டவுடனே அதை நேர்லேயே பார்த்தேன். அப்படியே ரேல அப்படியே வந்து பார்த்தது, அப்படியே அந்த கிளீம்ஸில் பார்த்தது தான் அப்படியே விழுந்தாச்சு. மயக்கம் அப்புறம் தான் கொஞ்சம் நேரம் சேர்ந்து தான் தெளிவு வந்துச்சு. ஏன்னா அதோட எனர்ஜி லெவல் அவ்வளோ ஹாய். அதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய வாழ்க்கையிலேயே பார்த்தது. அதுக்கு மேலே நான் பார்க்குறதுக்கு கேட்கவே இல்லை. ஏன் கேட்கலன்னா, ஃபர்ஸ்ட் டைம் இப்படி பார்த்ததே இப்படி இருக்குது. இன்னும் நேரில் நான் பார்த்துருந்தேன்னா குருடாயிருவோன்னு எனக்கு பயம் வந்துருச்சு. ஸோ அதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய வாழ்க்கையிலே பார்த்தது. இது வந்து ஒரு 2010 ஒரு 15 years ago, 15 வருஷத்துக்கு முந்தி இது நடந்தது. ஸோ அப்போ தான் இந்த 4 வருஷமாக ஃப்ரீலான்ஸ்னால் எந்த சார்ஜஸும் இல்லை. என்னோட இருந்த காசு எல்லாத்தையும் சேவிங் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இந்த 4 வருஷம் ஃப்ரீ. யாருக்கும் செய்ய முடியும். அந்த நேரத்தில் 30-40 பேர் வருவாங்க. ஒரே ஒன் டே ஒரு 30 கேஸ் 40 கேஸ் செய்ய முடியும். இதெல்லாம் விளையாட்டில் ஆத்மீக பிரச்சனையும் செய்யும், உடல் ரீதி பிரச்சனை செய்யும். உடல் ரீதினா ஹார்ட் பிளாக், கேன்சர், டியூமர், ஃபைப்ராய்ட், போஸ்ட்ரேட், முட்டையிலே அழகாக எடுத்துரும். அதெல்லாம் தேவதைகள். அதுக்கு நிறைய தேவதை வரும். இப்போ இயேசுக்கிட்ட ரொம்ப தேவதை, அற்புத தேவதை காட்டினாங்களே, அந்த தேவதையே என்கிட்ட வரும். அதனால தான் எப்படி உங்களுக்கு இந்த தேவதைகள்லாம் வருதுன்னு கேட்டிங்கன்னா, ஏதோ ஒரு வேலையை செய்ய சொல்லுதுங்க. ஏன்னா மனிதனை வந்து எல்லா மனிதனும் வந்து செய்ய முடியாத வேலையெல்லாம் இது ஒரு சோசன் பீப்புள் தான் செய்ய முடியும். அதான் சோசன் ஒன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, தேர்ந்தெடுத்தவங்க. அதனால் இறைவன் ஏதோ ஒரு வழியாக நான் இருக்கிறவேன், உனக்கு எந்த கவலையும் இல்லை, எனக்கு எல்லாம் டவுட். ஏன்னா நான் ஏவியேஷன் ஃபீல்டில் இருந்து இது திடீர்னு இந்த ஃபீல்டில் வந்தோடனே எல்லாத்துலேயும் டவுட்ஃபுல்லாக தான் இருந்தேன். பயம் வேறு. ஏன்னா இதுங்கெல்லாம் வந்து தீய சக்தி, செய்வனாலும் தீய சக்தி. இதுக்கெல்லாம் உனக்கு நான் அக்னி தேவதையை நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லுது. அக்னி தேவதைகள்லாம் லேஸில் வராது. அந்த தேவதை வந்து என்கிட்ட சொல்கிறதுனா ஏதோ ஒரு நன்மை நடக்கிறதுக்காக தான். இன்றைய பயணத்தில் டாக்டர் ராம்ஜி சங்கல்ரயன் அவர்களின் வாழ்க்கையின் ஆரம்பம், அவருடைய ஆன்மீக விழிப்புணர்வு மற்றும் மனிதர்களுக்காக அவர் வழங்கும் சேவைகள் பற்றி அறிந்தோம். அவரது தொழில்நுட்ப திறனும், மனித நேய சேவைகளும், ஆன்மீக தேடலும், தேவதூதர்களின் வழிகாட்டுதலும், all these have shaped him into a beacon of hope for thousands. அவர் வழங்கும் சேவைகள் பலரது வாழ்க்கையில் ஒளியும் அமைதியும் கொண்டு வந்துள்ளன. ஆனால் இது வெறும் ஆரம்பம்தான். 2வது எபிசோடில் நாம் அனைவரும் தினசரி வாழ்க்கையில் சந்திக்கும் தீய சக்திகள், பிசாசு நிழல்கள், தலைமுறை சாபங்கள் மற்றும் எதிர்மறை சக்திகள் குறித்து ஆழமாக அறிந்து கொள்ளப் போகிறோம். இந்த இருண்ட சக்திகள் எவ்வாறு மனிதர்களை பாதிக்கின்றன, டாக்டர் அவற்றை எவ்வாறு கண்டறிந்து தேவதூதர்களின் உதவியுடன் அளிக்கிறார் என்பதை மர்மமும் உணர்வும் கலந்த பயணமாக காணப்போகிறோம். உங்கள் வாழ்வில் ஒளியும் பாதுகாப்பும் தேவைப்படுகிறதா? அப்படியானால் இந்த தொடரை தவறவிடாதீர்கள்.